வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் அர்ஸ் உலகம். இந்த டிசைனில் எப்படி பீட்ஸ் ஒர்க் பண்ணலாம்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த டிசைன் எப்படி நார்மல் மெஷினில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்கை அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸ்டிச் பண்ணால் நார்மல் நீடில் ஒயிட் கலர் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நம்ம இதில் கொடி டிசைன் போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரைஸ் பீட் எடுக்கும். நீடில் ரைஸ் பீட் எடுத்து அதை ஸ்டிச் பண்ணலாம். ஏற்கனவே ஸ்டிச் பண்ண அந்த லைனுக்கு மேலே நம்ம நீடில் குத்தி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண பீடோட சென்டர் பார்ட்டில் குத்தி வெளியில் எடுக்கணும். சென்டரில் குத்தி நம்ம அதை வெளியில் எடுக்கும்போது அது ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் போல் நமக்கு கிடைக்கும். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அந்த நீடில் உள் பக்கமாக குத்தி பேக் சைடில் வெளியில் எடுக்கும். அதில் ஒரு நம்ம நாட் போட்டு முடிச்சிடணும். நம்ம ஒவ்வொரு டிசைனும் முடிக்க பின்பக்கத்தில் நம்ம நாட் போட்டோம்னா அந்த பீட்ஸ் மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். 2 லைன் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம ரவுண்ட் ஒயிட் பீடை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். நமக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அதுபோல் நம்ம டிசைன் போடலாம். நம்ம அந்த கொடியோட எல்லா கொடியோட ஸ்டார்டிங்லேயும் இந்த ஃப்ளவர் போல் நம்ம ரைஸ் பீடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். நம்ம எல்லா ரைஸ் பீடு வச்சு நம்ம எல்லா கொடியோட ஸ்டார்டிங்லேயும் ஸ்டிச் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இப்போ தச்சு ஒரு பக்கம் முடிச்சிட்டோம். ரைஸ் பீடு எடுத்து கொடியோட கீழ்ப்பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அது பார்க்கக்கு கிட்டத்தட்ட ஒரு லீஃப் மாதிரியே நமக்கு இருக்கும். நம்ம எவ்வளோ பீடு வேணாலும் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அந்த பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ண போல் நம்ம லெஃப்ட் சைட்லேயும் அது போலேயே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அந்த ஃப்ளவர் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மொத்தத்தில் ஒரு கொடியில் 3 பீட்ஸ் தான் நம்ம ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணுறோம். அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு டிசைனும் முடிக்க பேக் சைடில் நம்ம நாட்டு போட்டு முடிச்சிடணும். மறக்காமல் நாட் போடணும். நாட் போட்டால் மட்டும்தான் அது அடுத்து மூவ் ஆகாதுன்னா அந்த பீடு லூஸ் ஆகாமல் அப்படியே டைட்டாக இருக்கும். லைனிங் கிளாத்தை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டிசைன் போடணுமோ அந்த டிசைனை நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் போட்டோம்ல அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் வெளிப்பக்கம் தெரியாது, உள்பக்கமாகட்டே இருக்கும். எந்த காரணத்தினாலேயும் த்ரெட்டெல்லாம் டேமேஜ் ஆக வாய்ப்பில்லை. ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஃபினிஷ் பண்ண பிறகு ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப செலவில்லாத ஒரு டிசைன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நார்மல் மெஷினை வச்சு ஆரி போட தெரியாதவங்களும் இந்த மாதிரி டிசைன் போடலாம். மெஷின் இல்லாதவங்க நார்மல் நீடில் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு இந்த கொடியோட டிசைன் போடலாம். இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.